ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால் கிராக்ஸை வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஏர் கிராக் வந்து நிறைய இடத்துல வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இது நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம். பட் அதை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் வந்து அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ஏர் கிராக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து அந்த பெயிண்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அந்த பெயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து வெயிலுக்கு வந்து வரும். ஸோ பெயிண்டோட குவாலிட்டி, அடிக்கிற மெத்தடு, தென் அதில் மிக்ஸ் பண்ணுற வாட்டர், ஸோ இந்த நிறைய இதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் அந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிராக்னால எந்த வித பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. பார்க்குற லுக்கு வேணால் உங்களுக்கு வந்து இதாக இருந்திருக்கலாம், பட் எந்த வித பிரச்சனையும் அதனால் நமக்கு வந்து வராது. ஸோ பெரிய கிராக்கை எப்படி அட்டன் பண்ணுறது அது அப்படி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து சர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டர் கிராக் எல்லாமே நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். இந்த கிராக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மினிமமாக வந்து 1 mm 2 mm இந்த மாதிரி கேப்பில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாமே மிஷின் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அபவ் 2 mm இருக்கிற கிராக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சீலண்ட் வச்சு தான் ஃபில் பண்ணணும். கிராக் ஃபில்லிங் பேஸ்ட் வந்து அதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. பட் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 mm வரைக்கும் பண்ணலாம். பட் மோர் தென் 5 mm போயிட்டோம் அப்படின்னாலே வந்து சீலண்ட் வச்சு தான் பண்ணணும். ஸோ இப்போ மிஷின் போட்டு அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்றோம். ஸோ கிராக்ஸை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து பேக் பண்ணக்கூடாது. அதை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வந்து டெப்த்தாக வந்து போகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து டெப்த்தாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஃபில்லிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஏர் கிராக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப தின்னான இருக்கிற கிராக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஃபுல்லாமே அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓப்பன் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஃபில்லர் வந்து உள்ளே வந்து பேஸ்ட்டாக இருக்காது, வெளியே வந்துடும் அது. ஸோ இப்போ ஃபுல்லாமே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து போஸ்டிக்கில் வந்து ஃபில் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம வந்து போஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபுல்லாமே வந்து பேஸ்ட் ஃபார்மில் வரும். ஸோ இதை வச்சு ஃபுல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வால் கிராக்கும் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ அந்த கிரைண்டிங் மிஷின் அந்த கட்டிங் வீல் போட்டு அதோட எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்கும் அந்த கிராக்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது வந்து போஸ்டிக் ஃபில்லா கேப்னு வரும். ஸோ இது வந்து பேஸ்ட்டு. ஸோ கிராக் ஃபில்லிங்கில் வந்து பவுடரும் இருக்குது, பேஸ்ட்டும் இருக்குது. பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து க்ளூ டைப்பாகவே வந்துடும். பவுடர் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதை நம்ம வந்து வாட்டர்லேயோ இல்லை பாலிமர்லேயோ மிக்ஸ் பண்ணி நம்மளால் வந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து பேஸ்ட்டாகவே இருக்கிறதுனால இதை டேரெக்டாக அப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒரு கவரில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு பட்டி தகடை வச்சு எடுத்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே உள்ளே போய் செட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் இதே மாதிரி ஃபுல்லாக கேப் நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2 times வந்து பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே அது வந்து கவர் ஆயிரும். ஸோ இதுக்கும் நம்ம நார்மலாக சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்டு, சுண்ணாம்பு இந்த மாதிரி வச்சு நிறைய இடத்துல வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மலாக பண்ணுறது கொஞ்ச நாளில் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது சரியாக வந்து க்யூரிங் பண்ணலனாலோ இல்லைனா இருக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை பொறுத்து அது வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் அது வந்து பீல் ஆஃப் ஆகிடும். பட் இது வந்து அப்படி ஆகாது. இதை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உள்ளே வந்து ஒரு ரப்பர் சிந்தட்டிக்கில் வந்து ஒரு எப்படி ஒரு மெட்டீரியல் வந்து உள்ளே போய் செட் ஆகிருக்குமோ, எப்படி ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து உள்ளே போய் செட் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து பெரிய பெனிஃபிட்டே வந்து இதுதான். இதில் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ண அந்த மேப் மாதிரி உங்களுக்கு போகிற அந்த டிசைன் வந்து தெரியும். தென் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் அடித்து நீங்கள் வந்து அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டெரஸில் எக்ஸ்டீரியரில் பண்ணிக்கலாம், இன்டீரியரில் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.